100 பேர் இருக்காங்க, அதில் சிம்மம் இருக்காங்க அப்படின்னா தனியாக தெரிவாங்க. அதாவது ஒரு மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இயற்கையாக வராது. அவங்க வந்து காலில் விழுவாங்க, கெஞ்சுவாங்க, மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கெமிலியான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுவாங்க. ஆனால் உழைச்சி ஹானஸ்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கர்வம் அப்படின்றது ஒரு படி மேலே தாங்க. சிங்கம் ஓனம் கூட பழகாது, சிங்கத்து கூட தான் பழகும். அந்த மாதிரி தான் நான் வந்து பாருங்க, எனக்கு எல்லாத்தையும் ஈக்குவலாக இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட மட்டும்தான் என்னால் பழக்கம் அப்படின்றத வச்சுக்க முடியும். இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணு எப்படி இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பொண்ணு நல்லா அழகாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா அழகாக இருக்கணும். பொண்ணு வந்து பாருங்க, எனக்கு அப்படி இப்படி ரொம்ப கோழையாக இருக்குது பொண்ணாலே உங்களுக்கு பிடிக்காது. அதாவது பணிஞ்சி கோழையாக, ஓகேப்பா நீ சொன்ன செய்கிறேன்ப்பா, ஓகேப்பா அவள் ஐயோ அவள் அப்படி சொல்லிட்டாப்பா நான் அங்கே போக மாட்டேன்ப்பா, ஐயோ அங்கே 4 பசங்க இருக்காங்கப்பா நான் போக மாட்டேன்ப்பா, நான் வந்து தனியாக தான் இருப்பேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது. 4 பேர் இருந்தாலும் 40 ஆம்பளை பசங்க இருந்தாலும் தைரியமாக முன்னாடி பொண்ணு போகுது பார்த்தீங்களா. சிம்ம ராசி ஜென்ஸ், பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டாமினேட்டிங் கேரக்டர். 100 பேர் இருக்காங்க, அதில் சிம்மம் இருக்காங்க அப்படின்னா தனியாக தெரிவாங்க. அதாவது ஒரு தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தனிமைப்படுத்தி ஒரு மற்றவங்களுக்கு முன்னாடி அட்ராக்டிவாக காமிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னா அது சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அட்ராக்டிவ்னா இங்கே அழகாக காமிக்கிறது இல்லை, ஒரு டாமினேட்டிங்காக, ஒரு ஆளுமையாக. மற்றவங்க முன்னாடி 100 பேர் இருந்தால் கூட நான் வந்து சுறுசுறுப்பாக இதை பண்ணு அதை பண்ணு, அப்படி போ எப்படி போ எப்படி அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ நான் வந்து பார்த்தா நான் வந்து சிம்மமாக இருப்பேங்க. அந்த மாதிரி மற்றவங்களை வந்து ஆளுமை பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஷமும் உண்டு, சிம்மமும் உண்டு. அதில் சிம்மம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100 பேர் இருந்தாலும் தனித்து தெரியக்கூடியவங்க. எதனால்? அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட பிஹேவியர். அந்த ஆட்டிடியூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமிரு இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும், ஒரு ஆணவம் அப்படின்றது இருக்கும். இதெல்லாம் வந்து மைனஸ் சொல்கிற மாதிரி இருக்குங்க இல்லைங்க, இதெல்லாம் மைனஸ் இல்லைங்க. அது வந்து பாருங்கள், பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் இயற்கையாக வராது. அவங்க வந்து காலில் விழுவாங்க, கெஞ்சுவாங்க, மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கெமிலியான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பச்சோந்தி மாதிரி நிறம் மாறுவாங்க. ஆனால் உழைச்சி ஹானஸ்டாக சின்சியராக டெடிக்கேட்டடாக சம்பாதிக்கிறவங்களுக்கு கர்வம் அப்படின்றது ஒரு படி மேலே தாங்க. இது வந்து பாருங்கள், எந்த ராசியானா இருக்கட்டும், எந்த ராசியானா இருந்தாலும் தே ஹானஸ்ட் அப்படின்னும் போது அவங்களுக்கு திமிரு அப்படின்றது இயற்கையாகவே இருக்கும். அது அந்த திமிரு அப்படின்றது இன்பார்ன் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா சிம்மத்துக்கு உண்டு. சிங்கம் நான் வந்து பாருங்கள், காட்டுக்கு ராஜா. பொதுவாக அந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னா அந்த டிக்னிஃபைடு பர்சனாலிட்டி அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிக்னிட்டி அப்படியே மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா சிம்ம ராசி ஜென்ஸ். பொதுவாக சிம்மம் லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான், பட் ஜென்ஸ் அப்படின் போது அவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு படி மேலே அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்கள் இவங்க வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு துணிவு ஜாஸ்தி. ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் இவங்க வந்து தனியாக தெரிவாங்க, நான் முன்னமே சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்கள், ஒரு குழந்தை பருவம் ஒரு ஃபேமிலியில் வருதுன்னா மற்ற குழந்தைங்க மாதிரியே தான் இந்த சிம்மராசி குழந்தைய வந்து பாருங்கள் ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக அன்பாக அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். ஆனால் வந்து பாருங்கள் டாமினேட்டாக இருக்கும். வீட்டில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு டப்பா கொடுக்குறாங்கன்னா முதல்ல எனக்கு கொடு, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நான் எடுத்துக்கிட்டு பின்னாடி தான் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். இது மேஷமும் பண்ணும் சிம்மமும் பண்ணும் அப்படி சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல்லேயே வந்து பாருங்கள் அவங்களோட கெத்தை அவங்க அப்படியே மெயின்டைன் பண்ணிப்பாங்க. சில பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக தான் இருக்கும், எது சொன்னாலும் திருப்பி பேசும். ஏன், எதுக்கு, என்ன காரணம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடமெண்ட்டாக பேசும் பார்த்தீங்களா, அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருக்கும், இல்லைனா மேஷமாக இருக்கும், இல்லைனா விருச்சிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த டாமினேஷன் அப்படின்றது இயற்கையாகவே உண்டு. ஏன், எதுக்கு, எதனால் அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மை உண்டு. ஒய், எதனால் இது நடக்குது அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் உண்டு. ஸோ கேட்பாங்க, புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மமாக இருக்கும். சரி, இவங்க வந்து பாருங்கள் ஸ்கூலில் எப்படி இருப்பாங்க, குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட தாத்தா பாட்டி எல்லாருக்கிட்டையும் பாசமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜ் ஆகுது, வாழ்க்கைன்னா என்னன்னு புரியுது, எனக்கு லைஃப்னா தெரியுது, எனக்கு வந்து தெளிவு வருது, எனக்கு புத்திசாலித்தனம் என்ன நான் புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இண்டிபெண்ட்டாக இருப்பேன். நான் வந்து பெருசாக நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன். எங்கள் அப்பா சொன்னாலும் சரி, எங்கள் அம்மா சொன்னாலும் சரி, எங்கள் தாத்தா சொன்னாலும் சரி, எங்கள் பாட்டி சொன்னாலும் சரி, எனக்கு தெரியும். ஐ நோ பெட்டர் தென் யூ. எனக்கு தெரியும், நான் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டேன், நான் நல்லா புரிஞ்சுட்டேன், எனக்கு இது செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், ஸோ நீ என்னை ஓவர் ரைட் பண்ணாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய பர்சனாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க காலேஜ் போகிறாங்க, காலேஜ் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 100 பேர்கிட்ட பழகுவாங்க.
ஆனா 100 பேர்ல யார் எனக்கு ரொம்ப எக்ஸாக்டா மேட்ச் ஆகுறாங்க, என்னோட புத்திசாலித்தனம், என்னோட ஆளுமை, என்னோட அறிவு, என்னோட திறமை, ஸ்டேட்டஸ், டிக்னிட்டி, கேலிபர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் கூட தான் பழகுவேன். சிங்கம் ஓனா கூட பழகாது, சிங்கம் சிங்கத்து கூட தான் பழகும். அந்த மாதிரி தான் நான் வந்து பாருங்க, எனக்கு எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட மட்டும்தான் என்னால பழக்கம் அப்படின்றத வச்சுக்க முடியும். இது உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜா இருக்காங்க, ராஜாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா. அந்த காலத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா ராஜாக்களை தான் வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தோட நம்ம வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட தான் பழகுவான். ராஜா சித்தாளோட ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். ராஜா வந்து பாருங்க ஒரு சாமானிய பிரஜை கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டான் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படிம்பாங்க. பெரும்பாலும் சிம்மம் அப்படிதான். என்னோட ஸ்டேட்டஸ், என்னோட கேலிபர், என்னோட டிக்னிட்டி, அதெல்லாம் நான் பார்த்து தான் பழகுவேன். அப்படிதான் ரொம்ப வந்து இறங்கி போக மாட்டாங்க. ஒரு சில ராசி இருக்கு. இதே மகரமா இருந்தா அப்படிலாம் கிடையாது. நான் யார் கூடனாலும் பழகுவேன். எனக்கு தேவை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். ஆனால் சிம்மம் அப்படி கிடையாது. எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், பியாண்ட் தட் நான் இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு எப்படி இருந்தால் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பொண்ணு நல்லா அழகாக இருக்கணும். ஓகேங்களா, நல்லா அழகாக இருக்கணும். பொண்ணு வந்து பாருங்க, என்னங்க அப்படி இப்படி ரொம்ப கோழையா இருக்க பொண்ணாலே உங்களுக்கு பிடிக்காது. அதாவது பணிஞ்சி கோழையா, ஓகேப்பா நீ சொன்ன செய்யறேன்ப்பா, ஓகேப்பா அவ ஐயோ அவ அப்படி சொல்லிட்டாப்பா, நான் அங்கே போக மாட்டேன்ப்பா, ஐயோ அங்கே 4 பசங்க இருக்காங்கப்பா, நான் போக மாட்டேன்ப்பா, நான் வந்து தனியாக தான் இருப்பேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ற பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காது. 4 பேர் இருந்தாலும் 40 ஆம்பளை பசங்க இருந்தாலும் தைரியமா முன்னாடி பொண்ணு போகுது பார்த்தீங்களா, பொண்ணு போய் என்னடா பேசுறீங்க அப்படின்னு கேட்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும் இவங்களுக்கு. அதாவது பொண்ணுங்க கிட்ட ஆளுமை அப்படின்றது இவங்க எதிர்பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், பொண்ணு அழகா இருக்கணும், பொண்ணு நீட்டாக இருக்கணும், டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும். கச்சா முச்சான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ட்ரெஸ்ஸில் வந்து பாருங்கள் டீசென்சி அப்படின்றது. பொண்ணு சுடிதார் போட்டுக்கிட்டோம், இல்லை ஜீன்ஸ் போட்டுக்கிட்டோம், இல்லைனா வந்து சாரீ கட்டியிருக்கட்டும், அது எது போட்டிருந்தாலும் டீசெண்டாக ப்ளசண்ட்டாக போடணும். இது வந்து பிடிக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இதெல்லாம் பிடிக்குது. பொண்ணுனோட ஒரு தைரியம் பிடிக்குது, பொண்ணுனோட ஒரு தன்னம்பிக்கை பிடிக்குது, பொண்ணுனோட அழகு பிடிக்குது, பொண்ணுனோட ட்ரெஸ்ஸு பிடிக்குது, பொண்ணுனோட ஃபேமிலி பார்ப்பாங்க. பொண்ணுனோட ஃபேமிலி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா. ரொம்ப வந்து பாருங்க, ரொம்ப கச்சாமுச்சான்னு இருக்க ஃபேமிலி பொண்ணெல்லாம் அந்த பொண்ணு எவ்வளோ நல்லா இருந்தாலும் நான் லவ் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா. இங்கே தான் அவங்களோட கால்குலேஷன். அப்போ பொண்ணு ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கா, ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கா. ஃபேமிலி ஸ்டேட்டஸ்ன்ற ஆஸ்பெக்ட்ல இங்கே வசதியை மட்டுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சவுண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கா, நல்ல ஒரு குடும்பமாக இருக்கா, ஒரு கச்சாமுச்சான்னு இல்லை. சமுதாயத்தில் வந்து பாருங்க, ஒரு மதிப்பில்லாத குடும்பமாக இருந்தால் சிம்மத்துக்கு பிடிக்காது. ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்தான குடும்பமா, ஒரு குல கௌரவம் இருக்கணும். அத்தனையும் பார்த்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க. சின்சியரா லவ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு வந்து நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை டாமினேட் பண்ண ஆரம்பிச்ச, நான் உன்னை காலில் போட்டு மிதிச்சிடுவேன். நீ என்னை மிதிக்கணும்னு நினைச்சியானா நான் ஒரே முட்டை உன்னை டம்ப் பண்ணி மிதிச்சு கீழே போட்டுருவேன். அதுதான் சிம்மம். நான் வந்து நீ என்னை ஓவர் ரைட் பண்ண நான் விட மாட்டேன். நான் உன்னை லவ் பண்றேன் தான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் நீ என்னை காலில் போட்டு மிதிக்க ஐ won't allow. நான் மிரர் இமேஜ். நீ என்ன பாசமா பார்த்தேன்னா நான் உன்னை பாசமா பார்ப்பேன், நீ என்ன கோவமா பார்த்தேன்னா நான் உன்னை கோவமா பார்ப்பேன், நீ என்ன திட்டினா நான் 2 மடங்கு உன்னை திட்டுவேன், நான் அடங்கி போக மாட்டேன். இது சிம்மத்துக்கு உண்டு. அதனால அந்த லவ் பிரேக்கப் ஆச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் சிம்மம் வந்து பாருங்க, மகரத்தையோ மீனத்தையோ லவ் பண்ணாங்கன்னா புட்டுக்கும். மைண்ட் செட் ஒத்தே வராது. அதுக்கும் மேலே கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு இருக்கு. பட் பெரும்பாலும் மகரமையும் மீனமையும் இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா இவங்களோட மைண்ட் செட்டுக்கும் அவங்களோட மைண்ட் செட்டுக்கும் சுத்தமாக ஒத்து வராது. நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மனதளவில் நாங்கள் பழகின பின்னாடி எங்களுக்கு ஒத்து போகல அப்படின்ற மாதிரி சாலிடாக பிரிஞ்சுடுவாங்க. பிரிஞ்ச பின்னாடி சிம்மம் என்ன பண்ணும், ஐயோ நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுமா, நீ வாம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா, ப்ளீஸ்மா என்னை விட்டு போயிடாதம்மா, ப்ளீஸ்மா அப்படிலாம் கெஞ்ச போன போடி, நீ மட்டும்தான் உலகத்தில் பொண்ணா, உன்ன மாதிரி 999 பொண்ணு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் யாருக்கு இருக்குது அப்படின்னா சிம்மத்துக்குண்டு. பொதுவாக வந்து பாருங்க, இந்த சிம்மராசி அன்பர்களை நம்ம ரொம்ப சாதாரணமாக எடை போடவே முடியாது. எவ்வளோ வந்தாலும் தாங்குவேன் அப்படின்ற பர்சனாலிட்டிஸில் இவங்களும் ஒன்று. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தங்கத்தை தான் வந்து உரசி பார்ப்பாங்க, தகரத்தை நம்ம கொடுத்தா உரசி பார்க்குறாங்களா. அந்த மாதிரி சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் எவ்வளோ வேணா உரசுங்க, நாங்கள் தங்கம் தான் அப்படின்றத அப்பப்போ ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு என்னை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட மிதியடி வாங்கி அடி வாங்கி உங்ககிட்ட வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழக்கூடிய பர்சனாலிட்டி நான் கிடையாது. வேணுமா இரு, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் மட்டும்தான் என் கூட வாழணும், இல்லையா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியலையே போய் தொலை அப்படின்றத சாலிடாக சொல்லுவாங்க. இது லவ் பண்ணும்போதே. அப்படி மிஞ்சி லவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் பொண்ணு டாமினேட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னாலும் இதே கதை தான்.
அப்புறம் வந்து பாருங்க, நான் வந்து உனக்கு உனக்கு என்னென்ன தேவை அத்தனையும் நான் செஞ்சு கொடுத்துருவேன். சிம்மம் வந்து பாருங்க, ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பாசமாக பார்த்துக்கோங்க, குழந்தைங்கள நல்லா பாசமாக பார்த்துக்கோங்க. ஒய்ஃபை பற்றி வெளியே பெருமையாக பேசுவாங்க. ஒய்ஃப்க்கு பெருமையாக பேசக்கூடிய இருக்க ஒய்ஃபை தான் அவங்க லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி அவங்க அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட ஏதாவது ப்ளஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ்ஸை வந்து ரொம்ப பெருமையாக வெளியே பேசுவாங்க. ஆனால் ஒய்ஃப் கிட்ட மைனஸ்னா ஒய்ஃப்ன்ற பேச்சே வெளியே எடுக்க மாட்டாங்க. குழந்தைங்க கிட்ட மைனஸ்னா குழந்தைங்கன்ற பேச்சே வெளியே எடுக்க மாட்டாங்க. எப்பயுமே எனக்கு என்னோட மரியாதை, என்னோட ஸ்டேட்டஸ், என்னோட கேலிபர், என்னோட சொல்வாக்கு செல்வாக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருக்கணும், ஒய்ஃப் நம்ம கைக்குள்ள இருக்கணும். என் தலைமையில ஏறி நீ உட்காந்து மிளகா அரைக்கிற அப்படின்னா நீ எனக்கு வேணாம் அப்படின்றத சாலிடாக முடிவு பண்ணுவாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் பொறுத்து அப்படியே இந்த பொறுத்து குடும்பத்துக்காக கௌரவத்துக்காக அப்படின்னு வாழக்கூடிய பர்சனாலிட்டி சிம்மம் கிடையாது அப்படின்றது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். குறை சொன்னால் பிடிக்காது. என்கிட்ட நீ குறை கண்டுபிடிக்கிற அப்படின்னா உன்னை விட எனக்கு அதாவது எதிரி வேற யாருமே இல்லை, உன் பேரை சொன்னாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிடும். ஷார்ட் டெம்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவமானத்தை தாங்க மாட்டாங்க. யாராவது அவமானப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டாங்க. உன்னை வந்து நான் மறக்கிறேன் ஆனால் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றது சிம்மத்துக்கு இயற்கையாகவே ஒரு குணங்க. நான் உன்னை லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே மாட்டேன், உன்னை பற்றி யோசிக்காமல் இருப்பேன். ஆனால் எப்போ மூஞ்சி ஞாபகம் வந்தாலும் நீ எனக்கு பண்ண அவமானம், நீ எனக்கு பண்ண துரோகத்தை நான் மறக்க மாட்டேன். விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது நான் செய்ய மாட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம். ஃபேமிலி கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையுமே நம்ப மாட்டாங்க. இதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட மைனஸ் என்ன அப்படின்னா ஈகோ. தலை குனிஞ்சு போக மாட்டேன். என்னை டாமினேட் பண்ணால் எனக்கு பிடிக்காது. நான் என்ன மற்றவங்களை டாமினேட் பண்ணா, நீ என்ன டாமினேட் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம். புரியுதுங்களா? நான் உண்மையில உண்மையான அஃபெக்ஷனாக இருக்கேன், உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா பாசமாக இருக்கேன், உனக்கு எல்லாமே செய்கிறேன். அப்புறம் என்ன நீயே என்னை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிற, இல்லை என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை நீ என் மேலே பாசமாக இருக்கணும், நீ என்னை உருகி லவ் பண்ணணும். இப்போ ஒரு கடகம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கடகம் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்களேன், நீ என் மேலே பாசமாக இருக்கணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், எனக்கு வந்து என் மேலே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும், பாசமாக இருக்கணும், லவ்வபிளாக இருக்கணும், இப்படின்லாம் கடகம் ரிஷபம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணும். உனக்கு எல்லாமே செஞ்சிடுறேன், ஒய்ஃப்னு எல்லா அங்கீகாரமும் கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன், இன்னும் உன்னை வந்து சாப்பிட்டியான்னு வேலை கேட்டுட்டு இருப்பாங்களா அப்படின்றது இவங்க யோசிப்பாங்க. அதாவது சிம்மம் எப்பயுமே புத்தி சொல்கிற பேச்சை கேட்கும். இந்த கடகம் ரிஷபம்லாம் மனசு சொல்கிற பேச்சை கேட்கும். இந்த மகரம் மீனம்லாம் போனால் சாலிடாக ஒத்தே வராது, எந்த ஆங்கிலையும் உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மாதிரி பாருங்க, நான் மற்றவங்களுக்காக தலை குனிஞ்சு என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு மற்றவங்க கிட்ட நடிக்க மாட்டேன், தலை குனிய மாட்டேன். என்ன ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நான் ஓகேங்க நீங்கள் சொன்னால் சரிங்க அப்படின்ற வார்த்தை என் வாயிலேருந்து வரவே வராது. இஃப் ஐ எம் ரைட் மீன்ஸ் ஐ எம் ரைட், இஃப் ஐ எம் நாட் ரைட் ஆல்சோ ஐ ஒன்ட் அக்செப்ட் தட் ஐ எம் நாட் ரைட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னது தான், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பாருங்க சிம்மத்தினோட ஒரு சின்ன மைனஸ், பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்குல இதெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆளுமையான குணம், ஆண்மகன் அப்படின்னாலே ஒரு ஆளுமையான குணம் அப்படின்றது இருக்கணும் தானே. ஸோ அந்த ஒரு ஜென் அப்படின்னா எப்படி இருக்கணும் சிம்மத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மைரிங்கான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படி தெரியல. சிம்மம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மையர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள், தலைவலி, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், ஹீட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. இவங்களுக்கு ஃபேவரான ஒரு திசை என்ன அப்படின்னா ஈஸ்ட், கிழக்கு இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான லக்கியான திசை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரான கலர் என்ன அப்படின்னா லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, லைட் ஆரஞ்சு, லைட் ரெட்டு, நல்ல டார்க் ஆரஞ்சு, டார்க் ரெட் இதெல்லாம் கூட ஃபேவரான கலர்ஸு. ஆனால் அந்த கலரில் சொக்கா போட முடியாது இல்லைங்களா. ஸோ மைல்டாக அந்த மாதிரி ஷர்ட் போடுறது இவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் சிம்மத்தை வந்து ஏதாவது நம்ம வந்து அட்வைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் பெருசாக அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் ஓகே நம்ம சும்மானா ஓகே நீ சொன்னால் ஓகே அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அது அவங்களால முடியாது. அது வந்து பாருங்க நிறைய நேரத்தில் அது ஃபேமிலியில் ஒரு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாருங்க, நீ என்ன சொன்னாலும் நான் வந்து பெட்டராக உன்னை விட நினைக்கிறேன், ஐ எம் மோர் பெட்டர் தென் யூ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை சில நேரங்களில் மாற்றிக்கலாம். இது வந்து ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அட்மையர் பண்ணக்கூடியது அப்படின்றது ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டர்ஸுமே சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடோரபிள், அட்மைரபிள் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.